நம்ம இன்றைக்கி ராகி சேமியா தான் பார்க்க போகிறோம். ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். ஓகேவா? வேக வச்சதுக்கப்புறம் இந்த பதத்தில் தான் இருக்கும். இப்போ நம்ம அதை தாளிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு, அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க ராகி சேமியாவை சேர்த்து எடுத்துக்கலாம். ரெடி டு ரைஸ்.